கெபாசிட்டன்ஸ் அண்ட் parallel கனெக்ஷன் பத்தி பார்க்கலாமா? இது வந்து parallel கனெக்ஷன்ல இருக்கு. ஸோ சேம் பொட்டன்ஷியல் எனர்ஜி பட் டிஃபரெண்ட் சார்ஜ் இருக்கு. டிஃபரெண்ட் சார்ஜ் இருக்கு. சார்ஜ் வந்து ஏன் டிஃபரெண்டா இருக்குன்னா இங்க வந்து சார்ஜ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ அதனால இங்க வந்து நம்ம Q வந்து Q1 பிளஸ் Q2 பிளஸ் Q3 நம்ம சார்ஜ் எல்லாத்தையுமே ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் சார்ஜோட ஆக்சுவல் ஃபார்முலா வந்து CV. இது parallel கனெக்ஷன்றனால இங்க CPVன்னு போடுறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி Qக்கு இந்த ஃபார்முலானா இந்த மாதிரி ஒவ்வொரு Q1 Q2 Q3க்கு நம்ம ஃபார்முலா எழுதுறோம். அது Q1 ஈக்குவல் டு C1V, Q2 ஈக்குவல் டு C2V, Q3 ஈக்குவல் டு C3V வருது. இப்ப இதுக்கப்புறம் இங்க இருக்க ஒவ்வொரு வேல்யூஸையும் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்றோம். பண்ணும்போது CPV ஈக்குவல் டு C1V பிளஸ் C2V பிளஸ் C3V வருது. இந்த V எல்லாமே காமனா எடுத்து நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ V இல்லாம போயிடும். லாஸ்டா CP ஈக்குவல் டு C1 பிளஸ் C2 பிளஸ் C3 வந்துடும்.